எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணியில் இணைந்து காலம் தள்ளும் கமல் அவர்கள் 15 சீட் கொண்ட பட்டியலை திமுகவிடம் கொடுக்க அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, ரெண்டு தான் தருவோம், அது எங்கள் உதயசூரியன் சின்னத்தை தான் நிற்கிறேன் என்று கூற உடனே கூட்டணியிலேருந்து வெளியே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலோ தாவேகேவுடனோ சீமானுடனோ அல்லது கடைசியாக கட்சி சசிகலாவுடனோ அல்லது புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி இப்போது சுயேட்சையாக நின்று தேர்தலை சந்திக்காமல் இந்த தேர்தல் நாங்கள் போட்டி போட போவதில்லை, நாங்கள் இந்த தேர்தலை ஒதுங்கிக் கொள்வோம், ஆனால் திமுகவுக்கு முழு ஆதரவு கொடுப்போம், திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம், தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணுவோம் என்று கூறிய கமல் இது பொறுமையாக எடுத்த முடிவினால பெருமையான விஷயங்களுக்கு, இது பொறுப்பாக எடுத்த முடிவினால் சிறப்பான முடிவு எங்களுக்கு அப்படின்னு தனக்கே உரிய பாணியில் வசனம் பேசியிருக்காரு. இவர் வெளியே போய் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திக்க தைரியம் இல்லாட்டியும் காங்கிரஸை போல் என்ன தேவைக்கா கூப்பிடுது, எங்களுக்கு அதிக சீட் தரேன்னு சொல்கிறாங்க, ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்கிறாங்க, சீமான் கூப்பிட்றாங்க அப்படி ஏதோ ஒரு பொய்யை சொல்லி ஒரு கண்ணாமூச்சிக்காவது பூச்சாண்டிக்காவது சும்மா நாச்சிக்கு திமுகட்ட பேசி 2 சீட்டுக்கு ஒரு 3 சீட்டாக வாங்கி அது சப்போஸ் 2 சீட்லேயாவது உதயசூரியன் சின்னத்தில் நிற்காமல் டால் சீட்டில் நின்று தேர்தலை சந்திக்க முடியாத சுத்தமாக தைரியம் இல்லாமல் பயந்தாங்கொழியாக இருக்கிறாரு நம்ம விருமாண்டி கமலஹாசன் அவர்கள். குறிப்புங்கிற படத்தில் வீரம் என்பது பயம் இல்லாத மாதிரி நடிப்பது என்கிற வசனம் பேசினார். குறிப்புங்கிற படத்தில் வீரம் என்பது பயம் இல்லாத மாதிரி நடிப்பது என்ற வசனம் பேசியிருப்பார். ஆனால் திரையில் பயம் இல்லாத மாதிரி நடித்த கமலஹாசன் அவர்கள் நிஜத்தில் பயம் இல்லாத மாதிரி நடிக்கவே தெரியல. நன்றி வணக்கம் நண்பர்களே.